குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. சுகஸ்தானம் பலமடைந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாதமானது பிறக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், குரு. இங்க புதன் ஆட்சி பலத்துல இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல கேது. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க காத்திருக்கு. வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. என்னன்னா, குரு உச்சம் அடைகிறார். பயிற்சி ஆச்சுன்னா குரு உச்சம். ஸோ அப்போ குரு பயிற்சியினால என்னென்ன நன்மைகள், என்னென்ன நடக்க காத்திருக்கு, மகரத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள்லேருந்து விடிவு கிடைக்குது, எல்லாமே தனி பதிவாக கொடுத்துருக்கேன். அவரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஏன்னா ஜூன் மாதத்தை தன் ஆளுமைக்குள் கொண்டு வரக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சுக்கிரன். ஜூன் மாதம் 8ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி, சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் குருவுடன் சேர்ந்த சுக்கிரன் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறார். உங்களுடைய ஆசைகளை, எண்ணங்களை, திட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதற்கு தயாராகிட்டார். அது ஒரு பெண்ணின் மூலமாக அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அடுத்ததான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்க வரைக்கும் கொஞ்சம் அப்நார்மலான விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். மனதிற்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கிறத பார்த்துருக்க முடியும். இப்போ அந்த சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் அதிபதி 6இல் நல்ல ஒரு கிரக நிலை தான், பயப்பட தேவையில்லை. அடுத்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. 11ஆம் அதிபதி 5இல் அமர்ந்து 11ஆம் பாவத்தை பார்ப்பது வெகு சிறப்பு. 4ஆம் அதிபதி 5இல் இருப்பதுமே ஒரு திரிகோணம், ஒரு கேந்திரம் இணைவு வருவது நல்ல விஷயம்தான், நல்ல ஸ்தானம் செவ்வாய்க்கும் கூட. அடுத்ததா 22ஆம் தேதி புதனனுடைய பயிற்சி. புதன் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதனனுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி, அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம்தான், நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம். 29ஆம் தேதி அந்த புதன் வக்ரமடைய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் தான் நேர்கதியில் உங்கள் ராசியை பார்க்குறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும், இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குருவினுடைய பயிற்சி, அது தனிப்பதிவாக கொடுத்துருக்கேன், பார்த்துடுங்க. இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அவர் 5-9க்கு அதிபதி, 5-10க்கு அதிபதி. உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நல்லதை செய்யணும் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா புதனை காட்டிலும் சுக்கிரன் தான் முதன்மைத்துவம் வாய்க்கிறார். ஏன்னா 5-10 தொடர்பே பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தொடர்பு. அந்த அதிபதி சுக்கிரனாகி இதனால் வரைக்கும் 6ல் மறைஞ்சிருந்தார். இருந்தாலுமே குருவோட இணைவு வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். 6ல் மறைஞ்சிருங்க. இப்போ 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. அப்போ உங்களுக்கு இதில் என்னென்னவெல்லாம் பாசிட்டிவிட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தொழிலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக வேரூண்டி நிற்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க. தொழில் ரீதியாக இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், வம்பு, வழக்கு அனைத்திற்குமே ஒரு நல்ல முடிவு தெரியும். நம்மளுக்கு நல்ல முடிவு தெரியும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்.
நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அதே போல் முதல் தொழிலில் இருந்து கொண்டு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம், அதுலேயும் நம்ம சைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விருப்பம் மனசுக்குள்ளே வரும். விருப்பத்தை உடனே செயல்படுத்தி அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான விதையாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது, இதற்கு முன்பு தொழில் ரீதியாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்க மறந்தீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததோ அத்தனையும் தெரிய வைக்கும். இப்போ உங்களை இன்னும் செதுக்கும். கல்லை செதுக்கினா தான் சிற்பமாகுது இல்லையா? அதுபோல் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களை இன்னும் செதுக்கும். உங்களை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு இப்படி தான் தரமான நபர் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நம்மளை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி, சிலையாச்சுன்னா கும்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி நம்மளை 10 பேர் பார்த்து நம்மளை வணங்குற அளவுக்கு நம்மளை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலை நடக்க போகுது. ஸ்டோன் மாமியார் அவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது சரியாகும். உங்களுக்குமே அந்த கால் மூட்டு கை வலிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகும். அந்த விரல்கள் அடிபடுறதோ, விரல்களில் வலி இருக்கிறதோ, ஆர்த்ரைட்டிஸ் அந்த பிரச்சனைகள், சியாட்டிகா பெயின், வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. கட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. நல்ல விஷயம் அது. மூணாவதா அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவோட இணைவு வருது. உச்சம் பெற்ற குருவோட இணைவு வருது. முக்கியமான விஷயம் என்னன்னா, தொழிலில் ஏதாவது ஒரு இடமாற்றத்தை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த முடிவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டுறது. ரெண்டாவது, பிஸ்னஸ் லோன் கேட்கும்போது அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. லோன் வாய்ப்புகள் எல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது. ரைட். மூணாவதா இன்னும் நல்ல விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா, இது வரைக்கும் தொழிலில் இருந்த அலைச்சலை குறைச்சிடுது. குடும்பத்தில் இருந்து வந்த வீண் செலவினங்களை இது குறைத்து விடுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாமல் நிறைய காசு வெளியில் போயிடுச்சு. செலவு பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். நம்ம சம்பாரித்த காசு, நம்மளுக்கு சேர வேண்டிய பைசா வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வெளியில் கரைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அதெல்லாம் நமக்கு கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. நம்ம கண்ணுக்கு தெரிய போகுது, வெளிச்சமாக போகுது. நீ வரக்கூடிய நாட்கள் இத்தனை காசெல்லாம் நம்மளுக்கு வெளியே போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு வர வேண்டியது. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, என்ன ஏது எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் அதை கொண்டு வருவோம். ஏன்னா நமக்கு வேணும், நம்மளுக்கு உடல்நல தொந்தரவுகள் நம்மளை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைகளுக்கு வேணும், நம்மளை நம்பி இருக்கிற முன்னோர்களுக்கு வரும், தாய் தந்தையருக்கு வேணும் இல்லையா? இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பி இருக்க வாழ்க்கை துணைக்க கணவனோ மனைவி அவங்களுக்கு வேணும் இல்லையா? இதை விட்டுட்டு வெளியில் நிறைய காசு போயிட்டு இருந்தது, அதெல்லாம் குறைய போகுது. ஏன் போகுது, எதுக்கு போகுது, நல்லா கிளியர் கட்டாக பார்த்து அதுலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. முக்கியமான விஷயம்தான். கண்ணுக்கு தெரியாத செலவுகள் குறையும். அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், ஊடல் சுகமில்லை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. இப்போது என்னதான் நீங்கள் இதாக இருந்தாலும், என்னதான் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாலுமே கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் போய் 6ல் மறைஞ்சிருந்தார். இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உண்டாகுது. ஃபினான்ஷியலி வேறு ஏதோ மென்டலி என்ன பிரச்சனை இருந்தாலும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னால அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த மகரத்துக்கு ஏற்படுத்துது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில். ஏன்னா பார்க்கறது சுக்கிரன் ராசியை. சுக்கிரன் பார்க்கும்போது அதீத உணர்ச்சிகள், காம எண்ணங்கள், அதீத ஆசைகள், ஆடம்பரம் செய்யணுன்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் வரும். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சுக்கிரன் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம செய்துக்க முடியும். அடுத்ததாக அந்த சுக்கிரன் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனசுக்கு பிடித்த இதுவரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் பலது நடக்காமல் இருந்தது, பல விஷயங்கள் நடக்காமல் இருந்தது. அதெல்லாம் நம்ம எண்ணி 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 நம்மளுக்கு அப்படியே ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்போம். அப்படின்னா நான் உடனே சச்சின் ஆகணும், தோனி ஆகணும்னு அது முடியாது. ஆனால் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல மெத்தை வாங்கணும்னு நினைக்கிறோம், வீடு வாங்கணும், அதுக்கான முயற்சி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசுக்குள்ள யதார்த்தமான ஆசைகள், எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் நம்மளுக்கும் இருக்கும், நிறைவேறாமல் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்பை அந்த சுக்கிரன் இந்த காலகட்டம் எடுத்து வைப்பார். இதை செய், இது கிடைக்கும், இதை செய், இப்படி நடக்கும் அப்படின்னு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஸோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு சூழல் காத்திருக்கு. எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான
ஒரு பக்குவம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான முதல் படி இந்த காலகட்டம் எடுத்து வைக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மகர ராசிக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறையா செலவு பண்ணி நிறையா ஸ்டேஜில் ரொம்ப மன உளைச்சலாகி குழந்தைகள் இருக்கும்போதோட குழந்தைகளுக்கு உடல்நலச்சரி இல்லாமல் போய் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் இருந்திருக்கும். மகன் அதெல்லாம் கடந்ததை வந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி இப்போது உங்களுடைய குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்க போது, அவங்க இன்னும் குரோவாக ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்களுக்கு தேவையானதில் ஒவ்வொன்றா நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. ரெண்டாவது, குழந்தை இல்லாத மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டத்தை சொல்கிறது. அதே போல் இருதயம், நுரையீரல், மேல் வயிறு சார்ந்த தொந்தரவு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையுது. அதுக்குன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் சரியாக மாற்றிக்குவீங்க. அடுத்தடுத்து அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு கரெக்டாக நீங்கள் அதை ஒரு நேர்கோட்டில் கொண்டு வருவீங்க. வியாதியினுடைய வீரியத்தை குறைச்சிக்கிடுவீங்க அப்படிங்கிறது சொல்லுது. நிறைய மகரத்துக்கு இந்த காலகட்டம் டீனேஜ் இருக்கிறவங்களுக்கு காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. டீனேஜ் இல்லை, உங்களுக்கு அந்த ஹார்மோன் சுரக்கிற வரைக்கும் சுக்கிரனுடைய வேலை நிற்காது. ஹார்மோனுக்கான கிரகமே சுக்கிரன் தான். அப்போது திருமணமாகி குழந்தைகள்லாம் ஆகி குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்குமே கூட அந்த ஹார்மோன் சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ஒவ்வொரு உடல்நிலையை பொறுத்து. அப்போ உங்களுக்கும் இப்போ ஹார்மோன் கொஞ்சம் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும், உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும், எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கும். அப்போ காதல் யார் வேணாலும் வரலாம். அதனால் திருமணமான நபர்கள் வாழ்க்கை துணையின் மீது மட்டும் காதல் கொள்ளுங்கள். அது ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் சேட்டக்கார கிரகம், கோதொட்டு போட்டு வேடிக்கை பார்க்கும். ஓகே, ஸோ இதில் மட்டும் கவனம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சூரியனுடைய நகர்வு. சூரியன் 6ஆம் இடத்திற்கு போகிறாரு. 8ஆம் அதிபதி 6ல். எதிரிகளினுடைய எண்ணிக்கை குறையுது, வேலையிலிருந்து வந்த லோடு கம்மியாகுது. இதுக்கு முன்னாடி உங்களை எதிர்த்த நபர்களெல்லாம் உங்களை பார்த்து பயக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போதும். கீழே இருக்கிறவன் தான் கண்டிப்பாக எதிர்த்துருப்பான். அவனை டம்ப் பண்ணி நம்ம சொல்கிறத அவன் கேட்குற மாதிரி நம்ம மாறிடுவோம். அந்தளவுக்கு நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் இப்போ கிடைக்க போகுது. அதே போல் தாய்மாமனுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்கள். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டியதாக இருக்கும் தாய்மாமனுக்கு. உங்களுக்கு உயிர் சொத்து சம்மந்தமாக எந்த விதமான புதிய மாற்றங்களையும் புதிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். அது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது, ரைட்? அப்புறம் இந்த இஎஸ்ஐ, பிஎஃப், இந்த இன்சூரன்ஸ் இந்த டைம் போடக்கூடாது. இன்சூரன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு கைக்கு வந்து சேராது. அப்புறம் என்ன முக்கியமான விஷயம்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ ஆகாது அந்த காலகட்டம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்? அடுத்ததாக செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனா எண்ணம், செயல், திட்டம் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு சுக்கிரனுடைய ஆதரவும் இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம பாசிட்டிவாக செயல்படுத்திடுவோம். எல்லாம் ஓகே. உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். பொறுப்பு பதவியை சரியாக பயன்படுத்துவோம். அதுவும் நம்மளுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்குது. பதவி இல்லாதவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுத்துது. எந்த ஒரு காரியத்திலையுமே சீக்கிரமாக வெற்றி கிடைக்கும்னு நினைப்போம். அந்த காலகட்டம் ஸ்ட்ரைட்டாக போயிடணும், எந்த வளைவு சொல்லியும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக போய் அந்த காரியத்தை அடித்து ஜெயிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மனசுக்குள்ளே அந்த மனசுக்குள்ளே அந்த ஆர்வம், அந்த பவர் இருக்கும். ஸோ அதுவும் இந்த காலகட்டம் உண்டு. அப்படி வேகமாக போய் உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் வீடு, நிலம், வண்டி, வாகனம் சொந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏறத்தாழ ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த காலகட்டம், ரைட்? அடுத்ததாக புதன் 9ஆம் அதிபதி 7ல், 6ஆம் அதிபதி 7ல். அந்த 6-7 தொடர்பு, 9-7 தொடர்பு மட்டும் கணவன் மனைவிக்குள்ளே 3வது நபரை இன்க்ளூட் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அப்போது 3வது நபர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே மறுபடியும் அகைன் கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் புதனை கவனமாக பார்த்துங்க. மற்றபடி உங்களை தெளிவாக, மன நிறைவோட தெளிவாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல முதன்மைத்துவம் வைப்பார் புதன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புதன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான கிரகம் தான், தப்பில்லை. கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி பார்ப்பார். சுக்கிரனும் இருக்கிறதுனால கவனமாக உஷாராக இருந்துக்குங்க. அந்த விஷயம் மட்டும். ஸோ இப்போ நிறைய ப்ளஸ் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் இருக்குது இல்லையா? மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிப்பட்டா, சிம்பிளாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்யுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.